இனி இப்படி தான் நிறைய மோடி தலைகாட்ட முடியாத நிலை வரும். மக்கள் மன்றத்தை நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நிராகரிச்சிருக்கலாம். இனிமேல் பாராளுமன்றத்திலையும் புறக்கணிச்சிட்டு வந்துடுவீங்களா? இதுலேயுமே தலையிடாத தலைகாட்ட முடியாத நிலையை மோடி ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி 10 வயசில் என்னை கடத்திட்டு போனாங்க. 17 வருஷம் நான் அந்த வெர்ஜின் ஐலண்ட்ஸ் அந்த பக்கத்தில் உள்ள அந்த தீவு 77 ஏக்கர் தீவில் என்னை போட்டு வச்சாங்க. தினந்தோறும் கற்பழிக்கப்படக்கூடிய குழந்தைகளுடைய அந்த கூக்குரல் சத்தமும் அந்த அவல சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இவங்களெல்லாம் சாவர வரைக்கும் இவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்கணும் என்று அந்த அந்த சர்வைவர் பாதிக்கப்பட்டு உயிரோடு வந்திருக்கக்கூடிய அந்த பெண் சொல்வதையெல்லாம் பார்க்குறோமே. இந்த மாதிரி ஆட்களோடு, இந்த மாதிரி கொடூரமான ஆட்களோடு தொடர்பில் இருந்த ஒரு உதாரணம் மட்டும் இப்போ வெளியே வந்திருக்கு. முழுசாக வரல, இன்னும் முழுசாக வர வேண்டி இருக்குது. இதுவே பெரும் சட்ட போராட்டம். இது இவங்களது ஒரு பெரிய சிண்டிகேட். இவனுங்க எல்லாருமே இந்த ஃபேசிஸ்ட் குரூப் எல்லாருமே ஒரு சிண்டிகேட். அவங்க எல்லாரும் இந்தியாவுடைய வரலாற்றிலேயே, சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலேயே ஒரு முதல்வர் இஸ்ரேலுக்கு போனார் அப்படின்னு சொன்னால் அது நரேந்திர மோடி. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலேயே ஓப்பன் டோர் மீட்டிங் தான் இஸ்ரேலில் இது வரைக்கும் பிரதமர் கலந்துருக்கிறாங்க. ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் ஒரு பிரதமர் கலந்து கொண்டார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலேயே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ட்வீட் போட்டார், தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக ஒரு பிரதமர் தெரிவித்தார் அப்படின்னா அந்த பிளாஸ்ட்டு ராக்கெட்டில் இது நடந்தப்ப நரேந்திர மோடி. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலேயே அவர் பேக் போன்ஸ் ஆர் ஸ்ட்ரைட், தோஸ் ஹூ ஆர் தேர் 10,000 மைல்ஸ் அவே, நீங்கள் 10,000 கிலோமீட்டர் மைலுக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு எனக்கு ஆர்டர் போடக்கூடாது, எங்கள் முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்ன பிரதமர்களை எல்லாம் தாண்டி சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக நான் தான் போரை நிறுத்தினேன் என்று ஒரு அமெரிக்க பிரதமர் சொல்ல அதை எதிர்த்து வாய் திறக்காத ஒரு பிரதமர் நரேந்திர மோடி. ஃபஸ்ட்டு இந்த சிண்டிகேட் அப்படியே நீங்கள் பார்க்கணும். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இவங்களுக்குமான தொடர்பு. சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னா பதில் சொல்ல முடியாத ஒரு பிரதமர் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் தான் ட்ரேடை காரணம் காட்டி நிறுத்தினேன் அப்படிங்கிறார். அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு பிரதமர். சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே பாராளுமன்றத்தில் வைத்து நீங்கள் ஒரு முறை ட்ரம்பை கண்டியுங்கள் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. அப்படி வாய் திறக்காத ஒரு பிரதமர். இத்தனைக்கும் தேசம் இழிவுபட்டு கொண்டிருக்கிறது, அதை வாய் திறக்காத ஒரு பிரதமர். சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே நாம் யாரிடமிருந்து எண்ணெயை வாங்க வேண்டும் என்பதை ஒரு அமெரிக்க அதிபர் அறிவித்ததும் அந்த அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை கேட்டு வாய்மூடி மௌனியாக இருந்த முதல் பிரதமர் நம்முடைய பிரதமர். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான் நரவாணி சப்ஜெக்ட், ஜெனரல் நரவாணியுடைய புக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான். இதில் எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்ரிலேஷன் இருக்கு. இஸ்ரேலுக்கும் இவர்களுக்குமான தொடர்பு என்ன? அப்போ எப்ஸ்டைன் ஃபைலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரேலுக்கு ட்ரம்புக்காக ஆடினாரு. ட்ரம்புக்காக. இது என்ன எவ்வளோ பெரிய அசிங்கம் கேட்டால் என்ன செய்கிறாங்க? மறுக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சொல்கிற இதே குரூப், இதே கும்பல் தமிழ்நாடு முதற்கொண்டு தமிழில் வீடியோ போடுறாங்க. ராகுல் காந்தி பேர் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்? ராகுல் காந்தி பேர் இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். புவர் மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு எழுதியிருக்காரு மெயிலில். வாஸ்தவம் தான் எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி அந்த ஃபைலில் வர்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருக்கணும். ராகுல் காந்தியில் இருக்கிறது மட்டும் உண்மையா? அப்போ சரி, உண்மைதான். அப்போ நரேந்திர மோடி உண்மையா? அதை ஏற்றுக்குவீங்களா? அப்போ பல கேள்விகள். அமெரிக்காவை எதிர்த்து ஏன் இந்த பிரதமர் பேசவில்லை? அமெரிக்கா நம்மளை அசிங்கப்படுத்திய போது ஏன் இந்த பிரதமர் பேசவில்லை? அவ்வளோ ஏங்க கையில் விலங்கு கட்டி அனுப்பிச்சி விட்றான். தவுளுண்டு நாடு கொலம்பியா ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை நம்பி இருக்கிறது தான் கொலம்பியா. ஆயுதத்துக்கு, மிலிட்ரி முதற்கொண்டு எல்லாத்துக்குமே. எங்கள் மக்களை தயவு செஞ்சு விலங்கு கட்டி போட்டு மிருகம் மாதிரிலாம் அனுப்பாதீங்க. மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். எங்களுடைய போர் விமானத்தை அல்லது போர் ஹெலிகாப்டரோட நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், அதில் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டார் கொலம்பியா நாட்டு அதிபர். அதை கூட கேட்கலைங்க நம்ம பிரதமர் கையை கட்டி அனுப்புனப்ப. இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. அவன் பாட்டு இப்படி பேசிட்டே போகிறான், இவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இதுக்கெல்லாம் பதில் தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். நீங்கள் இதையெல்லாம் ராகுல் காந்தியை இழிவுபடுத்துவதன் மூலமாக உங்களால் டைவர்ட் பண்ண முடியும். ஜவஹர்லால் நேருவுடைய தேசப்பற்றை கேள்வி எழுப்புவதன் மூலமாக டைவர்ட் பண்ண முடியும். வந்தே மாதரம் பற்றி 5 மணி நேரம் டிபேட் ஸ்டார்ட் பண்ணி உங்களால் டைவர்ட் பண்ண முடியும். அமெரிக்காவில் வெளியான எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எப்படி டைவர்ட் பண்ண முடியும்? உங்களால் டைவர்ட் பண்ண முடியாது. பிரச்சனை அங்கே தானே. ஏன் அது அரசியல்வாதிகளை மையப்படுத்தி வந்திருக்கிறதா? ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் யாரு? அவன் பேரும் அவன் ஃபோட்டோ ஏன் வரணும் அதில்? அவ்வளவும் உண்மை. அது பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசுறத பார்க்குறோம். படத்தில் வர்ற மாதிரி விஜய் ஆண்டனி படம் மாதிரி ஒன்று கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு இந்த கதை. சக்தி திருமகன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வரும், அதே மாதிரி இருக்கு இந்த கதை.
இது கொஞ்சம் லோ பட்ஜெட்டு, அது கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு, கிட்டத்தட்ட அதே தான். அவன் ஹீரோங்கிறதுனால இதை கொல்ல முடியாது, அதில் கொண்டுட்டாங்க. கொல்றதுக்கு முயற்சி எடுப்பாங்களே அந்த மாதிரி கொண்டுட்டாங்க. இதை எல்லா டீட்டெயில் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பற்றி வர வேண்டியதில்லை. அரபு நாட்டு தலைவர்கள் என்றைக்குமே சப்ஜெக்டில் கிடையாது, யாருடைய பிரச்சனையிலும் கிடையாது. அவர்கள் புகைப்படம் முத கொண்டு வெளியே வருது. இது எல்லாம் உண்மையால் மோடி மட்டும் பொய்யா. இதை அவரால் எதிர்கொள்ள முடியாது. வரலாற்றில் பத்திரிகையாளர்களை ஏன் அவர் எதிர்கொள்ளவில்லையோ, வரலாற்றில் மணிப்பூர் விஷயத்தை எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்யும் வரை அவர்களை அவமதிச்சார் வேணும்ட்டே. காங்கிரஸ் நோ கான்பிடன்ஸ், காங்கிரஸ் விருப்பத்தினர். இவர் இதை பற்றி முறையாக பேச வேண்டிய பிரதமர் பேச மாட்டார் என்பதை விளங்கி கொண்ட பிறகு, அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகுதான் மணிப்பூரை பற்றி கூட பேசுவதற்கான தைரியம் நரேந்திர மோடிக்கு வந்தது. அப்ப வரலாற்றில் சர்வாதிகாரிகள் என்றைக்கும் கோழையாக இருப்பார்கள் என்பதைத்தான் இது குறிக்கிறது. ஏன் இதே நரேந்திர மோடி பிபிசியில் ஒரு வீடியோ இருக்கு, என்ன நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, யாரை டேக்கிள் பண்ண முடியாமல் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கையை வைத்து லெஃப்ட் ஹேண்டில் அப்படி விரலை ஊற்றி உங்களை தான் அப்படின்னு, உங்களை மாதிரி ஆட்களை தான் டேக்கிள் பண்ண முடியல அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அதனால்தான் 12 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களையே சந்திக்காத ஒரு பிரதமர் இவர். அதற்கு காரணமும் அதுதான். எதிர்த்தரப்பினரை எதிர்கொள்ள முடியாமல் தான் போன காலங்களில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை அடையலை, ஒரு எதிர்க்கட்சி அடையலை, காங்கிரஸே அடையலை அப்படின்னா கூட, இதற்கு முன்னர் இருந்த ஜனநாயக அழகு என்னன்னா, அவங்களே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தருவதற்கான ஒரு முன்னெடுப்பு செய்வாங்க. அதை கூட செய்யாமல் வைத்ததற்கு காரணம், எதிர்த்தரப்பு கருத்துக்களை கேட்க மாட்டார்கள் இவர்கள். அவர்கள் அதுக்கு அந்த அளவுக்கான ஒரு டெம்பரமெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் நரேந்திர மோடியுடைய என்டையர் ஹிஸ்ட்ரி இது மேலே சிஎம்ல இருந்து நீங்கள் பார்த்தா கூட தெரியும், எதிர்த்தரப்பு கேள்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராகுல் காந்தி அப்படின்னு கேள்வி கேட்குறார் ராகுல் கன்வால் இந்தியா டுடேல. அப்போ கூட கோன்சா ராகுல் அப்படின்னார். அதில் அந்த டக்குன்னு கட் பண்ணிட்டாப்ல நம்ம ராகுல். ஏன்னா தனக்கு ஆகாத கேள்விகளை எதிர்கொள்வதற்கு பயப்படக்கூடியவர்கள், தங்களுக்கு ஆகாத விமர்சனங்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடியவர்கள், தங்களுக்கு ஆகாத அரசியல் விமர்சனங்களை எதிர்கொள்ள பயப்படுபவர்கள் தான் நரேந்திர மோடி என்பதை இன்னும் ஒரு முறை இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. அதை விட ஒரு படி மேலே போய் இந்த ரணவானே அவருடைய ஜெனரல் அந்த புத்தகத்தை பற்றி தலைவர் ராகுல் காந்தி பேச ஆரம்பிக்கிறார். பார்லிமெண்ட்டில் ஒரு ஷோவே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பப்ளிஷே ஆகாத புக்கை நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, சைனா பார்டர், சைனாவை பற்றி எடுக்காதீங்க. சரிங்க, ஒரு நாட்டுடைய பார்டர், அதை பற்றி பேசாதீங்க. வேணா ஒன்று செய்யுங்க, நான் என்ன பேசணும் நீங்களே சொல்லுங்கன்ட்டார். ஏன் பதறீங்க? அப்போ அவர் சொல்லி நரேந்திர மோடியுடைய கேரக்டர், ராஜ்நாத் சிங்குடைய கேரக்டர், அஜித் தோவாலுடைய கேரக்டர், ஜெய்சங்கருடைய கேரக்டர், நீங்கள்லாம் எப்படிப்பட்ட கோழைகள்னு இதில் வெளியே தெரிஞ்சிடும். நீங்கள்லாம் எந்த அளவுக்கு இந்த நாட்டை நேசிக்கிறீங்கன்னா அவர் சொல்கிறார்ல, அதில் தெளிவாக ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் இந்த இதை பாருங்கள், இந்த மோடஸ் ஆபரண்டியை பாருங்கள், சேம் டிட்டோ இது அப்படியே புல்வாமாவுக்கு பொருந்தும். மெயில் போடுறாங்க, ரிப்ளை இல்லை ராஜ்நாத் சிங்கிட்டேருந்து. என்னென்னா வான்வழியாக வரலான்னு கேட்குறாங்க புல்வாமாவில், ரிப்ளை இல்லை. திரும்ப போடுறாங்க, ரிப்ளை இல்லை. அவர்கள் தரைமார்க்கமாக வருவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். வர்றாங்க, எங்கேருந்து ஆர்டிக்ஸ் வந்ததுன்னு தெரியல, வெடித்து சிதறாங்க. அதை வச்சு ஒரு தேர்தல் லாபத்தை அடைஞ்சு முடிச்சிட்டாங்க. இங்கேயும் அதே தான் ரணவானி எழுதுறாரு. ஃபோன் பண்ணுறோம், எடுக்கலை. ராஜ்நாத் சிங் ரிப்ளை பண்ணல, ஜெய்சங்கர் ரிப்ளை பண்ணல, அஜித் தோவால் ரிப்ளை பண்ணல. லாஸ்ட்டாக நரேந்திர மோடி ஜோபி உச்சித் ஹே கரோ அப்படிங்கிறார். எப்போ? அவர்கள் நெருங்கி வந்ததற்கு பின்னால். இத்தனை பேர் சீன இராணுவத்தால் கொல்லப்பட்டது மோடி ஆட்சி வந்ததுக்கு பின்னால் தான் நம்முடைய இந்திய இராணுவத்தில். இதையெல்லாம் மறைத்து நம்முடைய நிறைய இடங்களை நம்ம பறிகொடுத்து, இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் மோடியுடைய கையாளாகத்தனம் தான் என்பதை தற்போது ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வைத்த வாதங்களை அவங்களால் எதிர்கொள்ள முடியாத போது அது எப்படிலாம் டைவர்ட் பண்ணாங்கன்னா, தேசத்துக்கு எதிராக பேசுகிறாரு, அமெரிக்காவுக்கு போய் பேசுகிறாரு, லண்டனுக்கு போய் பேசுகிறாரு அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்காவே சொல்கிறான் எங்கள் ஃபைல்ஸில் இருக்குது உங்கள் பேர் அப்படின்னு. அப்போ வரலாற்றில் சர்வாதிகாரிகள் எப்படி தனக்கு எதிராக தும்புபவர்களையும் கணைப்பவர்களையும் பார்த்து கூட பயந்தார்களோ, எல்லாரும் அப்படி தான் பயந்தான். அப்படி இன்றைக்கு அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். உள்ளபடியே இது மகிழ்ச்சி. ஏன்னா திஸ் இஸ் வேர் தேர் டவுன்ஃபால் ஸ்டார்ட்ஸ். ஸோ அஃபிஷியலி தே ஹவ் மார்க்ட் இட்.